ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம். ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது. இந்த படம் ஜெயிக்கணும், யாருமே வந்து அப்பா இந்த படம் இவ்வளோப்பா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட அண்ணா சூப்பராக சொன்னார். உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லான்னு. அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ, அதுதான் நீங்கள் யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னாதான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கணே தவிர அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கானா இல்லையாங்கிறது வேறு விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அது யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாவது அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி, இப்போ கோர்ட்டு வேறு வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது? விமர்சனம் பண்ணலாம், அதில் சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ண. படம் இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீ நட அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுகிற, அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம் சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேறு இடங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன்.